சொல்லு வெற்றி. மச்சான், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்டா. சொல்லுடா. நான் ஒரு வண்டி நம்பர் அனுப்புறேன், அதை ட்ரேஸ் பண்ணணும். அந்த வண்டி இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். வெற்றி, நான் இங்க மெடிக்கல் லீவ்ல இருக்கேன். சரி, நீ நம்பர் சொல்லு, நான் விசாரிக்கிறேன். ஓகே ஓகே. ஹலோ, சொல்லு மச்சான். வெற்றி, நீ சொன்ன காரு ஈவினிங் 6 மணிக்கு போற டோல கிராஸ் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. அடுத்தடுத்த டோல்கேட்டுக்கும் ஃபோன் பண்ணி செக் பண்ண சொல்லியிருக்கேன். நீயும் தேடி பாரு, நானும் என் டீம்ல சொல்லி பார்க்க சொல்றேன். தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். ஓகே. மோனிகா ஜெகன் 2 பேரும் அன்னைக்கு தானே ஃப்ரெண்டு. என்ன ஹீரோ நமக்கு போன் பண்றான்? ஒருவேளை நாம தான் கடத்தி வச்சிருக்கோம்னு சந்தேகம் வந்துருச்சா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. சொல்லுங்க வெற்றி. அண்ணி, அந்த மோனிகா உங்க ஃப்ரெண்டு தானே? தெரியும். ஏன், என்னாச்சு? இப்போ அவங்க எங்க இருக்காங்க? அவ லாஸ்ட் மந்த் அப்ராட் போயிட்டாளே. அவளும் அவ ஹஸ்பண்ட் தான் போயிருக்காங்க. அப்படியா? ஆமா வெற்றி. ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. எப்படி எல்லாம் சுத்த விடுறேன் பாத்தியா உன்ன? ஒருவேளை வெற்றிக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? உடனே வந்துடுறேன்னு சொன்னாரு. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன துளசி, வெற்றி எதுவும் போன் பண்ணாரா? குழந்தை கண்டுபிடிச்சிட்டாரா? நான் கூட நிறைய இடத்துல விசாரிச்சேன். நீ ஒண்ணு பயப்படாத, குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும். என்ன துளசி, இத்தனை நாளா உனக்கு எதிரா பேசிட்டு இருந்தவ குழந்தை விஷயத்துல ஏன் இவ்வளவு அக்கறை காமிக்கிறேன்னு நினைக்கிறியா? என்ன இருந்தாலும் அது இந்த குடும்பத்துல வளர்ற குழந்தை இல்லையா? அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நம்ம எல்லாருக்கும் சிக்கல் தானே. அதனாலதான் நானும் தேடினேன். என்னாச்சு? வெற்றி கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா இல்லையா? அவரே போன் பண்ணி குழந்தைய பார்த்துட்டேன், கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. எப்ப சொன்னாரு? 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம்னா இந்நேரம் வந்திருக்கணும்ல. இவ்வளவு நேரமா என்ன பண்றாரு? வந்துருவாரு. ஆமா, அவரு குழந்தை மேல ரொம்ப பாசமான ஆள் இல்ல. வர வழியில திருவிழா நடந்துட்டு இருக்கு, அங்க அழைச்சிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு கூட்டிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். நீ தைரியமா இரு. வெற்றிய காணுமா? எங்க போனா? தெரியல மாமா, நேத்துல இருந்து அவர் வீட்டுக்கே வரல. பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான். ஏமா, எங்க அவன்? அது வந்து மாமா. என்னாச்சு? ஏன் இன்னும் வெற்றி வீட்டுக்கு வரல? என்ன, உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நீ ஏதோ அவனை திட்டினியா? உன்னை கட்டிக்கிட்டா அவன் வாழ்க்கையே நிம்மதியா இருக்காதுன்னு சொன்னல, கேட்டானா? ஏண்டி, உன் கூட வாழறதே எவ்வளவு பெருசு. அவன் கூட நீ ஏதோ சண்டை போட்டியா?
எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல. அப்புறம் என்ன? எங்க போனா அவன்? சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போயிருக்க மாட்டானே அவன். எங்க கிட்ட எல்லாம் சொல்லிருப்பானே. அத்தை, இவ வேலை வேலைன்னு சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணிருப்பா. அதான் வேலையை தேடி எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான் போல. ஏண்டி, ஏன் அவன் மேல இவ்வளவு வெறுப்பு உனக்கு? அவனாவே இருக்க விட மாட்டியா? ஏண்டி இப்படி டார்ச்சர் பண்ற? அது பாட்டி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. அம்மா, அவனை காணோன்னு நாங்கெல்லாம் பதறி போயிருக்கோம். அத பத்தி நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? இவ்வளவு நேரம் உள்ள தூங்கி எழுந்து வந்து கூலா பதில் சொல்லிட்டு இருக்க. என்னமா சொல்ல போற? உடம்பு முடியல மாமா. மாத்திரை போட்டிருந்தா அதான் தூக்கம் வந்துருச்சு. புருஷனை காணோம், ஆனா தூக்கம் மட்டும் நல்லா வருதுல்ல உனக்கு. நீ எல்லாம் என்ன ஜென்மண்டி? அத்தை, வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என் குழந்தைய நேத்துல இருந்து காணோன்னு நானே பதறி போயிருக்கேன். அது புரியாம ஆளாளுக்கு. என்னம்மா, குழந்தை காணோமா? ஆமா ஆமா, தியாவை தேடிதான் அவர் போயிருக்காரு. ஒரு இடத்துல தியாவை பார்த்துட்டேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல.